முழுக்க எனக்கு தூக்கமே இல்ல. எப்படி வரும்? சத்தனல கீதா தான் வந்துட்டா. ஐயோ அது இல்லைங்க, உங்க அப்பா. அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னொருத்தர் சம்மதம் தான் பாக்கி. அப்பா கிட்ட கேட்டாச்சே, அப்புறம் யார்கிட்ட கேட்கணும்? வணக்கம் ராமா, இந்த ஏழை மேல கருணை வைடா. ராமு சரின்னு சொல்லிட்டான். ராமன் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானே. கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க மரத்தடியில தங்கி இருக்கிறது நல்லா இல்ல. என் வீட்டுல இடம் இருக்கு, நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம், எனக்கும் திருப்தியா இருக்கும். நீங்க பெரிய காரியவாதி, சுத்தி வராம மேல இடத்துலயே உத்தரவு வாங்கிட்டீங்க. வாங்க போலாம். ஆமா வாடா, வீட்டுக்கு போலாம். வா. பாப்பா ரஞ்சிதம் வரல, இனிமே அவ வரமாட்டான். பைத்தியம் தெரிஞ்சாலும் சரி, பைத்தியம் தெரியாம போனாலும் சரி, அவ கழுத்துல ஒரு சாரி கட்டுறாள். ஒரு முடிவு பண்ணிட்டேன். திடீர் முடிவா? சம்மதிக்க மாட்டாள. அதான் என்ன சம்மதிக்கிறது? நான் தூங்கும் போதே நான் தாலி கட்டிடுவேன். அண்ணே நீங்க அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. மனோதத்துவ ரீதியா ஒரே ஒரு பூஜை பாக்கி இருக்கு, அதை போட்டுட்டா பூர்ண குணமாயிடுவா. இனியும் லேட் பண்ணா போலீஸ் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தூக்கத்துல தாலியை கட்டிட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. அவ சம்மதிக்க வேண்டாம். அதுவும் சரி, பூஜைக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அப்ப நான் வரேன். வாயா, என்ன நீ பாட்டு போயிட்டு இருக்க? நீங்க ஏன் வேண்டாம்? நீங்க வேணுங்கயா, பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை, பட்டு ஜாக்கி, பூஜை பண்ற எனக்கு ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை. ரஞ்சித முன்னால, அதுக்கு பின்னால உங்க அத்தை. முடிஞ்ச உங்க சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு சீக்கிரமா வந்து சேர்ப்பா. வர்றேன். நகையெல்லாம் வாங்கிட்டு போற முடிவோடு பெட்டியோடய வந்துட்டியா? நீ திரும்பி வந்து எல்லா நகையும் திருப்பி கேட்டியே, அன்னைக்கே நான் கொடுத்துருக்கணும். ஆனா நான் கொடுக்கல. அதை நினைச்சு நான் ஓடா போயிட்டேன். என்ன பாரு, நானே எல்லா நகையும் திருப்பி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அவங்க என்ன கைது பண்ணிடுவாங்க. நீ எடுத்த நகையை நீயே போய் எடுத்து கொடுத்த. போறாமா இந்த ராமா சாதி யோசிக்கா. வா, மெதுவா இருக்கிறாமா, பார்த்து. ஆமா, புது இடமா இருக்கேன்னு பாக்குறியா? யாருக்குமே தெரியாத அண்டர் கிரவுண்ட். எல்லா நகையும் அந்த பீரோல இருக்கு, எடுத்துக்க. இனிமேதான் எனக்கு நிம்மதி. என்ன குத்திராத, நான் உனக்கு சோறு போட்டேன். என்ன குத்திராத, என்ன குத்திராத, நீயே எடுத்துக்க. சாந்தோத்திரத்தை எடுத்துக்க. என்ன குத்திராத, நகையெல்லாம் இங்க இல்ல, நான் தந்துடுறேன். அதனால தான் பத்திரத்துல கையெழுத்து கட்டியா? என்ன குத்திராத ராமா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எங்கேயாவது சுத்திட்டு வரும். என்னடா இது, கால ரத்தம், கீழே விழுந்துட்டியா?
வர வர உனக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. கொஞ்சம் பார்த்து நடக்கிறதுக்கு என்ன? உன் குடும்பத்தால ஒண்ணு விட்டு போகாத. காலை காட்டு. உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அக்கா என்னங்க? பாத்துட்டு வரேன். என்ன வேணும்? என்னங்க? எவனோ திருட வந்தான் போல இருக்கு. பெட்டியெல்லாம் கலந்து கிடக்கு. நல்ல அலுப்பு, தூங்கிட்டேன். இனிப்ப எங்க திருடனை பிடிக்க அவன் வீட்டுக்கு ஒரு தூக்கம் போட்டிருப்பான். இந்த வீட்டுல என்ன இருக்கு திருடுறதுக்கு? உழைக்க தெரியாதவன் தேடி பார்த்திருப்பான், ஒண்ணும் கிடைச்சிருக்காது. ஏண்டா வந்தோம்னு போயிருப்பான். இந்த போட்டோ ஹோட்டல்ல சாப்பிட வருவாரே அந்த ராஜா தானே? ஆமா. இது எப்படி உங்க பெட்டியில வந்தது? இந்த பெட்டியில மட்டும் இல்ல, என் இதயத்திலையும் இருந்தவர். நிறைவேறாம போனதை ஏன் நினைச்சு பார்க்கணும்? காரணம் தெரியல. அப்பா கிட்ட அனுமதியோட வரேன்ட்டு போனாரு. இது வரைக்கும் வரல. அப்புறம் அவரை சந்திக்க நீங்க ஏன் முயற்சி பண்ணிருக்க கூடாது? என் குடும்பமே செதறி போன நிலையில அவரை சந்திக்க தோணல. தப்பு பண்ணிட்டீங்களே. இந்த வீட்டுக்கு வந்த திருடன் இங்க உள்ள எதையும் எடுக்கல, ஆனா உங்க மனசுல உள்ளதை எடுத்து காட்டிட்டு போயிட்டான். டாக்டர், பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன். நான் பூஜை ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் ஆரம்பிக்க போற பூஜை சாதாரண பூஜை அல்ல, 12 மணி நேர பூஜை. நான் பூஜை செய்யும் போது குறுக்க யாரும் சத்தம் போடக்கூடாது. டாக்டர், பாக்கி சம்பளம். சமயம் பார்த்து நீ கழுத்தெருப்பியே, நீ ஒரு பெருச்சாளியாச்சே. இந்தாடா போடா. நான் போக மாட்டேன், பூஜையை பார்த்துட்டு தான் போவேன். அடே, இது நீ பாக்குற பூஜை இல்லடா கண்ணா. போ. ரஞ்சிதா, பூஜை ரூமுக்கு போறதுக்கு முதன்னு வலது கால் எடுத்து வச்சு போமா. எங்க ஊர்ல எல்லாம் அதாம்மா வலது காலு. போ. என்ன சுருக்கா போடுறேன்? நானே தான். ரஞ்சிதா, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு சாட்சியை உண்டாக்குவோம். உட்கார். எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க. எதிரியா 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 சொல்ல. நீ யாரையா? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏகாம்பரம் இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டனே. எங்கயா அவன்? அவன் மேல மரியாதை பேசுறான். அவர் பெரிய டாக்டர்யா. எவன் சொன்னது டாக்டர்? அவன் என் மருமகன். என் பொண்ணை கட்டிக்கிற முடியாதுன்னு ஓடியாண்ட டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு அவனை பிடிச்சி கையில கொடுங்க. இப்ப எங்க இருக்கா? டாக்டர் இல்லையா? கிடையாது. ஐயோ, நம்ம எல்லாம் ஏமாந்துட்டோம். வாங்கய்யா, இது மாதிரி
அங்க என் பொண்ணு உனக்காக வெயிட்டிங் இருக்கு, இங்க இப்படி பண்ணிட்டீடா. அவரை ஒண்ணு செய்யாரு. அவரை எப்படி பாரு தாலி கட்டுக்க. எப்ப கட்டின? இப்பதான் பாரு பச்சை நேரம் வராம அப்படியே இருப்பாரு. ஆளுக்கு ஒரு அருவாமனை தூக்கிட்டு அலையறீங்க. பூஜை வந்தேன்னு எங்க அத்தை பொண்ணு கழுத்துல தாலி கட்டிக்கலாம். துரோகி. வாங்கடா அந்த பக்கம். என் மருமகன் யாருக்கும் கிடைக்க கூடாது. அத்தை வா மருமகனே. அத்தை துரோகி. அடச்சி போடா. நீங்க வாங்க மருமகனே. வாங்க நம்ம போலாம். நம்ம போலாம் அத்தை. நீ என்னையா கணக்கு எழுதியிருக்க? என்னையா உன் கணக்கு ஏறிக்கிட்ட போகுது? ஐயாவுக்கு ஒண்ணும் தெரியாதில்ல. அடியனுக்கு 8 குழந்தைங்க. வரவுக்கு மேல செலவு ஏறிக்கிட்டே போகுது. அப்பா, மாடசாமி இங்க எப்ப வரப்போறாருன்னு சொன்னீங்க? கூடிய சீக்கிரம் வர்றதா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ கணக்கு? தம்பி, என்ன முறைச்சு பார்க்காத. நான் புள்ள குட்டிக்காரன். ஆனா போய் தான் சொன்னேன். நானா சொல்லி இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். யோ கணக்கு, மன்னிச்சுக்குங்க. உங்க 2 பேர் மத்தியில நான் மத்தாள மாதிரி எந்த பக்கம் அடிச்சாலும் சத்தம் கேட்கத்தான் செய்யும்.